ஹாய் ஹலோ பீப்பிள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆண் பாவம் பொல்லாதது படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். ரியோ அதான் ஜோ படத்தில் நம்ம ரியோவுக்கு ஜோடி நடித்தாங்க இல்லையா, மாளவிகா அவங்க, அதுக்கப்புறமா நம்ம ஆர்ஜே விக்னேஷ்காந்த், அப்புறமா நம்ம லப்பர் பந்தில் கெத்தோட மச்சானா வருவார் இல்லையா, அவர் பேர் ஜெய்சன் இல்லையா, ரைட். இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை கலையரசன் தங்கவேல் அப்படின்றவர் இயக்கியிருக்கிறாரு. சித்துக்குமார் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. பிளாக் ஷீப் டீம்லேருந்து இன்னொரு டேரக்டர் மக்களே, அதையும் நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம். படத்துடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் இந்த கண்டென்ட் தான். ரொம்ப சிம்பிளாக இப்போது டே டு டே லைஃப்பில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளிகேஷன்ஸ், எதனாலலாம் பிரச்சனை வருது, அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது எல்லாத்துக்குமே டிவோர்ஸ் தான் தீர்வு கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க முன்னே நிறுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம தமிழ் சமுதாயத்தில் இந்த ஃபெமினிஸ்ட், அதில் போலியான ஃபெமினிஸ்ட் யார், உண்மையான ஃபெமினிஸ்ட் யார், உண்மையான பெரியாரிஸ்ட் யார், போலியான பெரியாரிஸ்ட் யார், இப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே புட்டு வச்சுருக்கிறாங்க. அதுக்காக ஒரு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக பல இடங்களில் நிறைய பேருக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இந்த படம் இருக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா இங்கே நிறைய பெண் பிள்ளைகளுக்கு உண்மையிலேயே ஃபெமினிசம்னா என்ன அப்படின்றது தெரிகிறது கிடையாது. நாங்கள் இப்படித்தான் அப்படின்றது தான் இங்கே ஃபெமினிசம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் மைண்டில் நினச்சிட்ருக்குறாங்க. பட் அது இல்லை பாப்பா, இதுதான் அப்படின்ற ஒரு கிளாஸ் எடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி நான்லாம் ரொம்ப முற்போக்காக சிந்திக்கக்கூடிய ஆள் தெரியும்ல, பெரியாரிஸ்ட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே தான் பொண்டாட்டி கொஞ்சம் மாடர்னாக ட்ரெஸ் போட்டு அங்கங்கே ஏதாவது தெரிஞ்சுட்டா போதும், எவனாவது பார்க்கானா அப்படின்ற மாதிரி ஒரு அது வைத்தறிச்சல். அது கண்டிப்பாக இயற்கையாகவே அது தமிழ் பசங்களுக்கு வரக்கூடிய ஒன்று தான். அதுக்காக ஏன்டா கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி நான் ஒரு பெரியாரிஸ்ட், நான் ரொம்ப லிபரலாக ரொம்ப சோசியலிசமாக நான் இருப்பேன் அப்படின்லாம் எதுக்குடா நீங்கள் ஓலா விட்றீங்க? அந்த ஓலாலாம் கல்யாணத்துக்கு அப்புறமா உங்களுக்கு தாண்டா பெரிய ஆப்பா முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இப்படி எல்லா பக்கமுமே ஒரு ஃபேமிலி அப்படின்னா ஒருத்தங்க பக்கம் மட்டுமே தப்பு இருக்காது, எல்லா பக்கமும் தப்பு இருக்கும் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறதுக்காக வாழ்த்துக்கள். பட் என்ன அப்படின்னா, எங்கேஜிங்காக வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த இடத்துல இயக்குனர் கொஞ்சம் தடுமாறி இருக்கிறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு பஞ்சிங்கே இல்லாமல் ஒரு தொய்வாகவே படம் ட்ராவல் ஆகுது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. குறிப்பாக ஆர்ஜே விக்னேஷ்காந்த் இந்த கிளைமேக்ஸில் பேசக்கூடிய அந்த கோட் சீக்வன்ஸை தாண்டி செகண்ட் ஹாஃபில் எதையுமே நம்ம ரொம்ப ஒரு மாதிரி மைண்டுக்குள்ளே ஒரு எமோஷ்னலாகவும் கனெக்ட் ஆக முடியல, அல்லது சித்தாந்த ரீதி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியும் எதுவுமே கனெக்ட் ஆக முடியாமல் உண்மையிலேயே படம் கொஞ்சம் அந்தரத்தில் தொங்கின மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு செகண்ட் ஹாஃப் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷுவராக அது கொஞ்சம் எங்கேஜிங்காக, அதே டைமில் கொஞ்சம் ஃபன் பண்ணி நம்மளை சிரிக்க வைக்கவும் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு நம்ம அந்த ஜெய்சன். அவர் படத்தில் ரொம்ப இரிட்டேட்டிங்கான ஒரு கேரக்டராக நம்ம ஷீலா நடிச்சிருக்கிறாங்க. அவங்க இதுவரைக்கும் நடித்த கேரக்டர்ஸ்லேயே ரொம்ப சுமாரான ஒரு கேரக்டராக எனக்கு தோணுது இந்த படத்தில் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்களுடைய படங்களை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் பண்ணக்கூடிய ஆள். பட் இந்த படத்தில் என்னமோ அவங்கள பார்க்குறப்ப ஒருவேளை அவங்க பேசுகிறது எல்லாமே நம்மளுக்கு இரிட்டேட் ஆகணும் அப்படின்றதுக்காகவே அவங்களுடைய கேரக்டர் அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் அப்படி நினச்சிருந்தாங்க அப்படின்னா எஸ், நான்லாம் இரிட்டேட் ஆனேன். உண்மையிலே நிறைய பேர் இரிட்டேட் ஆவாங்க. அதில் இயக்குனர் சக்ஸஸ் தான். பட் இந்த படத்தில் அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப, அதாவது எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு மாதிரி டூ மச்சாக இருந்த மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அது ஃபெமினிசம் பேசுகிறாங்களா இல்லை வேறு எதுவும் பேசுகிறாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு அது அதை சொல்கிறல, புரிஞ்சும் புரியாமலும் அறிஞ்சும் அறியாமலும் இருந்த மாதிரி அந்த கேரக்டர் இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓவராலாக பார்க்குறப்ப ஜாலியாக ஒரு எமோஷனலான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் கொடுக்கணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. பட் அதில் எமோஷன் அங்கங்கே சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகுது. பட் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த படம் ஒரு தரமான சம்பவமாக இருந்திருக்கும். பட் அது இல்லாமல்
பல இடங்களில் அந்த எமோஷன் மிஸ் ஆனது தான். அந்த ஃபன் எலமெண்ட்டையும் நம்ம வந்து பெருசாக கொண்டாட முடியாத அளவுக்கு இந்த படம் வந்து கொண்டு போய் முடியுது அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5க்கு 3.25 கொடுப்பேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸ் ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்கப்பா. ரியோ சாரே நல்லா நடிக்கிறீங்க, நல்லா தான் இருக்குது. கதை ஸ்கிரிப்டு வேறு மாதிரி நிறைய யோசிங்க, வேறு மாதிரி நிறையா ஸ்கிரிப்ட் கேளுங்க. வாழ்த்துக்கள்.